அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ எவ்ரிவான். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழியின் உண்மை நிலையைத்தான். நாவு என்பது நமது உடலில் உள்ள சிறிய உறுப்புதான், ஆனால் அது கூர்மையான கத்தியை விட அதிக சக்தி வாய்ந்தது. நாம் அவசரப்பட்டு உதிர்க்கும் ஒரு வார்த்தை எப்படி நம் உறவுகளையும் வாழ்க்கையையும் புரட்டி போட்டுவிடுகிறது என்பதை பார்ப்போம். அவசர வார்த்தையின் ஆபத்துகள். பல சமயங்களில் நாம் கோபம், ஏமாற்றம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளின் உச்சியில் இருக்கும்போது வார்த்தைகளை வடிகட்டாமல் பேசுகிறோம். அந்த சமயத்தில் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு பிறகு ஐயோ, அப்படி சொல்லியிருக்க கூடாதோ என்று வருத்தப்படுவோம். ஆனால் ஒருமுறை வாயிலிருந்து புறப்பட்ட அம்பு மீண்டும் திரும்ப வருவதில்லை. 1. உறவுகளில் விரிசல். ஒரு கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கு இடையே அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டைகள் ஏற்படும்போது மனம் புண்படும்படியான சில வார்த்தைகள் நிரந்தரமான வடுவை ஏற்படுத்திவிடும். அந்த வார்த்தையைச் சொன்னவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்டவரின் மனதிலிருந்து அதன் வலி அவ்வளவு எளிதில் நீங்குவதில்லை. 2. மதிப்பிழத்தல். சிந்தித்து பேசாமல் எதை கேட்டாலும் உடனடியாக பதிலளிக்கும்போது மற்றவர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு குறையும். அவர் எப்போதும் இப்படித்தான் வாய்க்கை வந்த மாதிரி பேசுவார் என்ற எண்ணம் மற்றவர்கள் மத்தியில் உருவாகிவிடும். 3. வேலையில் பாதிப்பு. தொழில் ரீதியாகவோ அல்லது வேலையிடத்திலோ அவசரப்பட்டு அதிகாரிகளைப் பற்றியோ சக ஊழியர்களைப் பற்றியோ தவறாக பேசுவது உங்களின் பதவியையும் எதிர்காலத்தையும் கடுமையாக பாதிக்கும். நாக்கை காக்கும் வழிமுறைகள். பேச்சு என்பது ஒரு கலை. அதனை பயிற்றுவிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம். 1. பேசுமுன் 3 வினாடிகள். யாராவது உங்களை கோபப்படுத்தும் விதமாக பேசும்போது உடனடியாக பதில் சொல்வதற்கு பதிலாக 3 வினாடிகள் மௌனமாக மூச்சை உள்ளிழுத்துவிடுங்கள். இந்த சிறிய இடைவெளி ஆத்திரத்தை குறைத்து நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதைப் பற்றி யோசிக்க நமக்கு நேரம் கொடுக்கும். 2. வார்த்தை தேர்வு முக்கியம். நாம் பேசும் வார்த்தைகளின் தன்மையை டோன் தெரிந்து பேச வேண்டும். ஒரு தகவலை மென்மையாக சொல்வதற்கும் கடுமையாக சொல்வதற்கும் அதிக வித்தியாசம் உண்டு. பேச்சில் எப்போதும் அன்பும் மரியாதையும் இருக்கட்டும். 3. மௌனம் ஒரு பதில். சில சமயங்களில் சிறந்த பதில் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பதுதான். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதற்கும் தர்க்கங்களிலிருந்து விலகியிருப்பதற்கும் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். முடிவுரை. ஆகவே பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசிப்போம். நாவு என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுமதி பத்திரம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. வார்த்தைகளை எண்ணி பேசுங்கள். நீங்கள் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உயர்த்த வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நாவு கூர்மையான கத்தி, அதை கவனமாக கையாளுவோம். நன்றி. இந்த கட்டுரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஹமாசியா எஜுகேஷன் சேனல். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்